வணக்கம் நண்பர்களே, இது பழமையை தேடும் புதுமை விரும்பி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் வாழைப்பூ வடை. வாழைப்பூவோட மருத்துவ குணம் பற்றி நமக்கே தெரியும். வாழைப்பூவில் நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதால இதை வாரத்தில் 2 முறையாவது சமையலில் சேர்த்துக்கிட்டோன்னா நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஆனால் இந்த வாழைப்பூவை இப்படி எண்ணெயில் பிடிச்சி சாப்பிட்ருக்கக்கூடாது. ஆனால் நம்ம நாக்கு ருசியை தேடி ஓடிட்டு இருக்கிறதால இதையும் நம்ம விட்டு வைக்கல. சரி, இப்போ இந்த வாழைப்பூ வடையை எப்படி சுவையாக செய்யுதுன்னு இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல இந்த வாழைப்பூ வடைக்கு நான் கடலை பருப்பு 1 கப் அளவு எடுத்து 1 மணி நேரம் முன்னாடியே கழுவி ஊற வச்சுருக்கேன். இப்போது ஒரு மிக்சி ஜாரில் பூண்டு பல் ஒரு 6-7 பல் எடுத்துப்போம். கூடவே இஞ்சி துண்டு எடுத்து அது கூட நம்ம ஊற வச்சுருக்க கடலை பருப்பை தண்ணியை வடிகட்டி சேர்த்துப்போம். அதை கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துட்டு கூடவே நறுக்கி வச்ச வாழைப்பூவையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துட்டு அதில் நம்ம அரைச்சி வச்ச எல்லாத்தையும் சேர்த்துப்போம். கூட பொடியாக நறுக்கின வெங்காயம், 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு, அது கூட சோம்பு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இப்போ நான் உடைச்ச கடலை பொட்டுக்கடலை சொல்லுவோம்ல, அதை அரைச்சி வச்சுருக்கேன். அதை 1 ஸ்பூன் அளவு இது கூட சேர்த்துப்போம். சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிருவோம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் நல்லா சூடானதும் இப்போ நம்ம கலந்து வச்ச எல்லாத்தையும் உருண்டையாக முதல்ல பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு அது 2 கைக்கு நடுவில் ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி தட்டையாக ப்ரெஸ் பண்ணி அதை எண்ணெய் சூடானதும் அதில் போட்டு எடுத்துருவோம். இதில் இந்த வாழைப்பூ சேர்க்குறதால கொஞ்சம் பிரிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் பொட்டுக்கடலையை அரைச்சி சேர்த்துக்கலாம். விருப்பம் இல்லாதவங்க அதை சேர்க்கணுன்ற தேவையில்லை. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி என்னோடய சேனலில் காலிஃப்ளவர் வடை அப்லோட் பண்ணியிருக்கேன். விருப்பம் இருக்கவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். வடையை 2 பக்கமும் திருப்பி போட்டுட்டு நல்லா பொன்னிறமானதும் எடுத்துருவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸியான ஹெல்த்தியான சுவையான இந்த வாழைப்பூ வடையை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பழமையை தேடும் புதுமை விரும்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெளி உணவை தவிர்ப்போம், வீட்டு உணவை உண்போம், ஆரோக்கியமாய் வாழ்வோம். நன்றி.